அப்படி அந்த மனப்பான்மையில ஒரு ரசிக மனப்பான்மையில தான் இருக்கிறாங்க. அது வந்து பெருசா அவங்களால வந்த உடனே நாங்க வந்து முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு வராங்க. இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் வந்திருக்காரு. அவருக்கும் பெருசா கூட்டம் கூடி நம்ம பார்த்துருக்குறோம். விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்த் வந்து உண்மையில ஒரு நல்ல மனிதர். அவர் தொடக்க காலத்திலிருந்து நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. அப்படி எதுவுமே இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்குன்னு கொள்கை இருக்கு. தொடர்ந்து நம்ம ஒரு 4 தலைவர்களை வழிகாட்டியாக வச்சுருக்கிறோம். திருவள்ளுவர், அம்பேத்கர், தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ். இது தவிர தமிழ் தேசிய தலைவரை நம்ம தலைவராக ஏற்றுட்ருக்கோம். தமிழரசனை தலைவராக ஏற்றுட்ருக்கோம். அப்படி கொள்கையை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். அதனால தான் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியிலேருந்து இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியில் விலகி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய செய்தி பார்க்கலாம். அப்படி தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து மாற்று கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் பெருசாக பார்க்கவே முடியாது. தொடர்ச்சியாக சேர்ந்துட்டு இருக்காங்க. அப்படி தான் பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து கொள்கையாக இருக்குது. சும்மா ரசிக மனப்பான்மையோடு இருக்கிற கட்சி கிடையாது. தேசிய தலைவர்னா யார், விடுதலை புலிகள்னா யார், தமிழரசன்னா யார், தமிழ்நாடு விடுதலை படைனா என்ன, அதில் பயணித்தவங்க எந்த மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க, தமிழ்நாடு விடுதலை கோரி பயணித்தாங்க. அப்படிப்பட்ட கொள்கை தொடர்ந்து அண்ணனும் பேசி வராரு. மற்ற தலைவர்கள் இப்போது அண்ணன் கொளத்தூர் மணி, தோழர் தியாகு, இப்படி போன்ற அறிஞர்களை வச்சு நம்ம தொடர்ச்சியாக பயிற்சி வகுப்புகள் கொடுத்துட்டு தான் இருக்கோம்.